Hello viewers, welcome to Mango Desk. இன்னைக்கு நம்ம Mango Deskல பார்க்க போற ரெசிபி one pot Bisibelebath. நம்ம சேனல்ல ஆல்ரெடி ட்ரெடிஷ்னல் Bisibelebath ரெசிபி ஃப்ரெஷ்ஷாக Bisibelebath பவுடர் அரைச்சி எப்படி செய்யறதுன்னு பார்த்துருக்கோம். ஆனால் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு சிம்பிளிஃபைட் ப்ராசஸ் ஒன் பாட் மீல். யூஸ்வலாக ட்ரெடிஷ்னல் ரெசிபி ஒரு லாங் ப்ராசஸ், ரொம்ப டைம் கன்சூமிங். உங்களுக்கு டைம் ரொம்ப குறைவாக இருக்க சமயத்தில் இல்லை வீட்டுக்கு கெஸ்ட் வந்திருக்காங்க, ரொம்ப சீக்கிரமாக ப்ரிப்பேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த ரெசிபியை ஃபாலோ பண்ணலாம். ரொம்ப சிம்பிள், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு ப்ரெஷர் குக்கர் எடுத்துக்கோங்க. இது ஒன் பாட் ரெசிபின்றதுனால எல்லா இன்க்ரீடியன்ஸையும் ஒன்றா ப்ரெஷர் குக்கரில் வேக வச்சு எடுக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் இதுக்கு தேவையான சாப்பாட்டு அரிசி. இந்த கிளாஸில் 2 கிளாஸ் அளவு சாப்பாட்டு அரிசி எடுத்திருக்கேன். இந்த குவான்டிட்டி 4லேருந்து 5 பேருக்கு கரெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட் இதுக்கு தேவையான துவரம்பருப்பு ஆட் பண்ணணும். 2 கிளாஸ் அரிசிக்கு 1 கிளாஸ் துவரம்பருப்பு சேர்க்கணும். நீங்கள் எடுக்கிற அரிசியில் பாதி அளவு பருப்பு சேர்க்குற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ இதை 3 டைம்ஸ் வாஷ் பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நம்ம இதை ஒரு அரை மணி நேரம் ஊற வைக்க போகிறோம். அரிசி ஊற வச்ச தண்ணியில் சத்து அதிகமாக இருக்கும். ஸோ நம்ம இப்போ ஊற வைக்கிற தண்ணியிலே தான் வேக வைக்க போகிறோம். இந்த கிளாஸில் 1 கிளாஸ் அளவு அரிசி எடுத்திருந்தா அதுக்கு 4 கிளாஸ் தண்ணி ஊற்றணும். ஸோ நம்ம மொத்தம் அரிசி பருப்பு எல்லாம் சேர்த்து 3 கிளாஸ் எடுத்திருந்தோம். அதனால 12 கிளாஸ் தண்ணி ஊற்றணும். இப்போ 12 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இந்த தண்ணியிலே இது ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊறட்டும். இதே தண்ணியை யூஸ் பண்ணி தான் நம்ம சாம்பார் சாதம் வேக வைக்க போகிறோம். இப்போ இதை ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். மீன்வைல் ஒரு லெமன் சைஸ் புளி எடுத்து தண்ணியில் கரைச்சி வச்சிடலாம். இது ஒரு 15 to 20 மினிட்ஸ் நல்லா ஊறட்டும். இப்போ 30 மினிட்ஸ் ஆயிடுச்சு. அரிசி பருப்பு நல்லா ஊறியாச்சு. இதுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிடலாம். முதல்ல ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் சின்ன சின்னதாக நறுக்கி ஆட் பண்ணணும். நெக்ஸ்ட் இது கூட 2 தக்காளி. வெங்காயத்தை விட தக்காளி அதிகமாக இருக்கணும். ஸோ ஒரு வெங்காயத்துக்கு 2 தக்காளி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் இதுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ண போகிறோம். வெஜிடபிள்ஸ் சேர்க்குறது உங்கள் ஆப்ஷன் தான். நான் இன்றைக்கி ஒரு கேரட், கொஞ்சம் பீன்ஸ், கொஞ்சம் கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். நீங்கள் இது கூட உருளைக்கிழங்கு, முருங்கைக்காய் எது வேணால் சேர்க்கலாம். ஒரு 12 பல்லு பூண்டு எடுத்து தோல் உரிச்சிட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன். இப்போ இதையும் சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட் இதுக்கு தேவையான மசாலா ஆட் பண்ண போகிறோம். முதல்ல கொஞ்சமாக மஞ்சள் தூள், இதுக்கு தேவையான அளவு ரெட் சில்லி பவுடர், ஒரு 2 டீஸ்பூன் சாம்பார் பவுடர், லாஸ்ட்டாக இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். இப்போது ஒரு கரண்டி வச்சு நல்லா கலந்து விட்டுறணும். இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு காரம் செக் பண்ணிக்கலாம். இப்போது ப்ரெஷர் குக்கருக்கு வெயிட் வச்சிடலாம். இது ஒரு மீடியம் ஃப்ளேமில் 4லேருந்து 5 விசில் வரைக்கும் வச்சு வேக வச்சு எடுக்கணும். இப்போது 5 விசில் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். எல்லாமே ரொம்ப நல்லா வெந்திருக்கு. இந்த மாதிரி ஒரு கரண்டி வச்சு மேஷ் பண்ணிங்கனாலே உங்களுக்கு நல்ல குழைவாக கிடைக்கும். சாம்பார் சாதம் குழைவாக இருந்தால் தான் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நல்லா மேஷ் பண்ணி விடுங்க. மேஷ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். இப்போ ஓரளவுக்கு மேஷ் ஆனதும் நம்ம கரைச்சி வச்சுருக்கிற புளித்தண்ணியை இதில் சேர்த்துக்கலாம். புளித்தண்ணியை நம்ம முதல்ல சேர்க்கக்கூடாது. அப்படி சேர்த்தா காய்கறி எதுவும் வேகாது. ஸோ இதெல்லாம் நல்லா வெந்த பிறகு லாஸ்ட்டாக புளித்தண்ணியை ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போது இது ஒரு மீடியம் ஃப்ளேமில் 10 நிமிஷம் நல்லா வேகணும். மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இப்போ 10 மினிட்ஸ் கழித்து இதுக்கு தேவையான தாளிதம் ரெடி பண்ணிடலாம். ஒரு பேனில் 4 டீஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன். நெய்யில் தாளிதம் போட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இது கூட அரை டீஸ்பூன் வெந்தயம், கொஞ்சமாக பெருங்காயம், 1 டீஸ்பூன் கடுகு, கடுகு பொரிஞ்சது கொஞ்சமாக சீரகம், ஒரு 4 காஞ்ச மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை. இப்போ இந்த தாளிதத்தை நம்ம சாம்பார் சாதத்தில் ஆட் பண்ணிக்கலாம். கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி. இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. நம்மளோட சூப்பரான சுவையான ஹோட்டல் ஸ்டைல் ஒன் பாட் பிசிபெலாபாத் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சீக்கிரமாக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்கள் மேங்கோ டெஸ்க் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சீக்கிரமாக இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் மீட் பண்ணலாம். Until then, take care and be good.